ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே பார்த்தீங்களா, அவங்களுக்கு எடுத்து தரலாம் இவன் சாப்பிட்லான்னு தெரியல. அவனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, அதனால பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அது அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று தராங்களா, இவங்களும் எடுத்து வச்சு காலையிலே சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. நான் சாப்பிட்றேன், என் பொண்ணு என் வலையில உடைச்சிட்டு வாங்கி வாயில வச்சு. காலையிலே சிவனுக்கு இது என்ன கேட்டாப்புல கிருஷ்ண கேட்டப்பெல்லாம் போட்டோம், எல்லாத்தையும் கழிட்டு போட்டாங்க மேடம். அப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ரெடி பண்ணுங்க. ஏன்னா எப்போ பாரு கடையிலே ஏதாவது ஒரு 5 ரூபாயில 10 ரூபாயில வாங்கிட்டு அங்கே போனாலும் மிச்சல் ஐட்டம் வாங்க வேண்டியது. அதான் வீட்லேயே எனக்கு ஏதாவது எனக்கு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நானும் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே நிறைய போக வேண்டியிருக்கு. அப்படியே அந்த விளாக் பண்ணி பண்ணோம். வாங்க புதுசாக பார்த்தா அதை மட்டும் இப்போ இவனை கொண்டு வந்து விட வந்தாலும் முதல் நாள் வர்ற மாதிரியே கொண்டு வந்து விட்டு வெளில உள்ள அனுப்பிச்சுட்டு எட்டி பார்க்கறதாங்க எங்களுக்கு வேலை. விட்டாச்சு, அடுத்து கிளம்ப வேண்டியது. போயிட்டு சிவா ஸ்கூலில் விட்டு வந்துடுங்க. வந்துட்டு அப்படியே வரும்போது என்னென்ன வேணும்னா தக்காளி 2 கிலோ வேணுமா, தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இதுவும் காட்டேன் தக்காளியும், அப்புறம் மெயினாக பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸ் அப்புறம் சிவாவுக்கு அப்படியே உருளைக்கிழங்கு சிப்ஸும் தீத்திக்கலாம். அதுக்காக மெயினாக காலையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நான் போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு எனக்கு எப்போ போல ஹோமியோபதி டேப்லெட் வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, போட்டு வந்துட்டேன். கண்ணை பார்த்தாலே தெரியுதா, அது கொஞ்சம் லைட்டாக கேராகவே இருக்குது. குழாய் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த பாருங்க, உருளைக்கிழங்கு வெட்டிட்டு இருக்கேன். சிவா ஈவினிங் வந்தோடனே சாப்பிடுவான். சரி இப்போ ரெடி பண்ணிட்டுக்குள்ளாய் பாப்பா எந்திரிச்சிட்டானா இருந்தாலும் செய்ய முடியாது. அவங்க மேடம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால அப்படியே பஜ்ஜை ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். ரொம்ப நாளாச்சுங்க பஜ்ஜெல்லாம். அது என்னமோ தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. ஸ்லைசர் அதுக்காக வாங்கியிருக்கோங்க, சூப்பராக இருக்கு. அதை காட்டாமா இல்லை, இந்த ஸ்லைசர் தாங்க வாங்கணும். இதில் மொத்தம் 6 டைப் கொடுத்துருந்தாங்க, அதனால பிளாஸ்டிக் வேணும். ஏன்னா இதில் நிறைய அட்டாச் பண்ணி மாதிரி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குங்க, அப்படியே மெலிசா ரொம்ப பேப்பர் மாதிரிலாம் வருது. 6 டைப்பு. இந்த வீடியோவில் பாவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அஃபிலிகேட் மார்க்கெட்டிங் இல்லை, கமிஷன் கிடைக்கும். ஒன்றும் பெருசாக கிடைக்காது, 5 ரூபா கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வாங்கினீங்கன்னா. இப்போ அதுக்காகவே தான் மெயினாக நான் வந்து பஜ்ஜி போட சொன்ன காரணமே. சிவாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க 2-3 நாளாவே. இப்போலாம் ஃபுல்லாக ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறான், சின்ன பொருளை தான் கேட்குறான். எதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு தான். காலையில் ஸ்கூல் உள்ள போனால் எப்பயும் போல் பதுசாக போய் அழகாக உட்காந்துட்டான். இந்த ரூமை வந்து நான் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல்ட்ரு பண்ண போகிறேன்னு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம், போதும் வேலைக்கு ஆக மாட்டேன். ஏம்மா போட்டுறியாம்மா, அப்படி அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து போட்டு பார்க்கும். என்ன கை பக்கம் வண்டி போகலாம் போயிட்டு வான்னு சொன்னதுக்குங்க. இங்கே பாருங்களேன், 3 நெல்லிக்கன்று, 1 மாங்கன்று, 3 கொய்யா கன்று எடுத்துட்டு வந்துருக்குறாரு. ஒன்னதான் அம்மா இல்லைங்க, நான் எப்பவுமே பொண்ண மாதிரி பொறிட்டு வந்துடுவேன். அதை கேட்பாங்க வாடி போயிருக்கு அப்படின்னு. ஆனா அவரு தான் அந்த மாதிரி டப்புல வச்சிருப்பாருங்க. நான் மாதிரி வைப்பேன். இதுக்கு மெயினாக நெல்லிக்கண்ணு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காய்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால எடுத்துட்டு வந்தேன். நம்ம அப்புறமா கவர் மாற்றி வச்சுட்டோம்னா வச்சுக்கலாம். இங்கேயே வச்சிருந்து சாப்பிட்டியா? பிரியாணி போட்டாங்க, சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்ததா? வெக்கப்பட்டு சாப்பிட்டியா? இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, வெக்கமாவது ஏதாவது சோறுனா பந்தியில் உட்காந்துக்குவேன். இந்த மாதிரி ஏதாவது வேணா எடுத்துப்பேன். எடுக்காதுன்னு சொன்னால் வச்சுட்டு வந்துடுவேன், எடுத்துக்கன்னா எடுத்துட்டு வருவேன். இவ தொல்லை வேற தாங்க முடியலங்க. முன்னைக்கு கொஞ்சம் கலர் ஆகிட்டாலாம். நான் சும்மா உங்ககிட்ட சொன்னேன். அந்த எதுவுமே சாப்பிடுங்க, பஜ்ஜி போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நான் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு காதணி திருவிழாங்க, அதுக்காக போனேன். காது குத்து அது போனேன். அங்கே போயிட்டு சாப்பாடு பிரியாணி போட்டாங்களா, சாப்பிட்டேன். ஒரு 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன்னா போன் எடுக்க வராங்களாம், அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் சிவா வந்து சாப்பிட்டுக்கோம் பஜ்ஜி கிச்சி எல்லாத்தையும். இனிமேலாம் சரியாக வீடியோ போடலங்க, ஏன்னா இப்போலாம் அதில் ஒழுங்கான இது கிடையாது. எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ தான் தூங்கி எஞ்ச மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா அந்த ஊசி ஒன்று போட்டான் போய் இப்போ காலைல அப்படியே கேராகவே இருக்குது. படுத்துருந்தேன், சரி ஏஞ்சி வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லி 2 பேரும் ஏஞ்சி உட்காந்தோம். அப்புறம் என்ன உலகி என்னமோ சொல்ல வந்தா நீ பேசினதெல்லாம் நான் அப்படியே மறந்துட்டேன். சரி யோசி, நானே சிவா வரையும் வெயிட் பண்ணாங்க. வந்தோடனே 2 பேரும் மாத்துக்கிட்ட குமுக்குறாங்க பார்த்தீங்களா. ஆசையாக இருக்குன்னு சொல்லி போட சொல்லிட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த ஆயில் ஃபுட்டு ஏதாவது நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காது. 2 பஜ்ஜி ஆச்சிக்கு சாப்பிட்டா அங்கே போய் பிரியாணி வேறு சாப்பிட்டேன்னா அதே எனக்கு ஒரு மாதிரி கிருக்குன்னு இருக்குங்க. அதனால் நான் சாப்பிட்டுருக்கேன். சிப்ஸு தான் போடலான்னு பார்த்தோம், ஆயில் பத்தல. 2வது அது நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பக்கத்துல செத்தி ஒன்று மேடம் அவங்க பண்ண மாட்டாங்க, கீழே செத்தி அதை திரும்ப ஒன்று தூக்கி அப்படி போடுவா. அதான் அடுத்த டைம் நானே போட்டு தரேன், நீ எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க போல், என்னமோ ஆர்டர் பண்ணுறேன் அது பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பண்ணலங்க. ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மண்ணுக்குன்னு எல்லாம் வாங்கணும், கிரைனைட்லாம் வாங்கணும். கை வச்சோம்னா ஸ்லாப் எல்லாம் போடுற மாதிரி தான் ரெடி பண்ணணும். அதாவது கபோர்டு சொன்னோம்ல, கபோர்டு மாதிரி கட்டணுங்க.
ஒரு 3 அடி 4 அடி கட்டினாதான் இந்த பொருளெல்லாம் தூக்கி உள்ளே அடைக்கிட்டு இந்த பெஞ்சிங்கெல்லாம் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த செவரை ஃப்ரீ பண்ணிட்டு. அவங்களுமே அங்க பாம்புலாம் வருது. முன்னெல்லாம் பாம்பே இல்லைன்னாங்க. அவங்க வீடு வேற அங்கங்கயும் கேப் இருக்கா, அங்கெல்லாம் பாம்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெஞ்சை கொடுத்தா இதுல வந்து அவங்க மேலேயே தூங்குவாங்க நைட் டைம்ல இந்த பெஞ்சில படுத்து. ஏன்னா கொல்ல ஓரத்துல தான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. எங்க பாட்டி விட்டுருக்காங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க சாப்பிடுங்க, நீங்க பச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. நாங்க கட்டில ஒண்ணு இருக்கு, அதையும் கொடுத்துருவேன். அது ஒரு கட்டில ஒண்ணுங்க பக்கத்துல இன்னொரு வீட்டுல கிடக்குது. அது எல்லாத்தையும் கொடுத்தோம்னா பாவம் இந்த வயசான காலத்துல கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுமே. ஏன்னா அவங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளி, பாம்புலாம் என்ன பண்ணுது உள்ள வந்துருது. மத்த எல்லாரும் ஓரளவுக்கு டீசெண்டா வீடு கட்டிருக்காங்க. பாட்டி மட்டும்தான் சும்மா 4 காணு ஊனி அப்படியே சுத்தி இது பண்றாங்க. நீ போய் கட்டி கொடுக்க வேண்டியதான்னு நீங்க கேட்கலாம். அது வந்து சென்ட்ரல் ரோட்ல இருக்குது. அவங்க பட்டா கன்ஃபார்ம் பண்ணாதான் செலவு பண்ணலாம். நம்ம அடிக்கடி செலவு பண்ண முடியாது. பாட்டி கட்டத்துக்கு நான் இது பண்ண வேணாம்ப்பா, நான் இப்போதைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க அப்புறம் ரெடி பண்ணோம். எங்கேயோ போயிருக்காங்க, நான் வரல, வரேன்னாங்க 2 பேருமே. ஆனா கூடி சீக்கிரமே இந்த ரூமை கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணி. பூனை குட்டிங்க எங்க வீட்டுல பூனை குட்டி நாய் எதுவுமே வளர்க்க மாட்டோம். ஆல்ரெடி வளர்த்து எல்லாமே இதாயிருச்சா. இந்த பூனைங்க தாங்க நைட் டைம்ல லைட்டா கேப் இருக்கு மேல, அது வழியா வந்துருது. அதையுமே ஒவ்வொரு பொருளா இப்பதான் இது பண்ணிட்டு இருக்கோம். எடுத்த வேகம் எல்லாத்தையும் செலவு பண்ண வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு அப்படி இல்ல. நம்ம சொகுசா இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கணும்னு தோணுங்க. ஏன்னா சின்ன சின்ன கடன் எல்லாம் அடைச்சிட்டோம்னா ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்போது நம்ம ஒன்னொன்னா நம்மளே எல்லா வேலையும் செய்யலாம். அதனால ஒன்னொன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மெதுவா செஞ்சுக்கோமே, என்ன அவசரம். ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. பொருளா ஒன்னொன்னா சேர்த்துட்டு இருக்கோம். இந்த கிரைனைட் கல்லு, சிமெண்ட், அது ஒரு அடுப்பு கிட்ட கட்டாயம் இருக்கும். அந்த கல்லு ரொம்ப மோசம். 2 நாளா எடுங்க அந்த ரூம் ஃபுல்லா நான் கவர் பண்ணி முடியும். வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு அப்டேட் பண்றாங்க.